dealing with the case. Ladies and gentlemen, in the last few weeks, we have seen a very fierce political debate, face-off. There was even a physical altercation at the Tiruparankundram in Madurai. It's a story that dates back several decades, and a lamp that is being lit there as part of the tradition for several years now. There have been claims made by the temple, claims made by the dargah in question, claims made by the petitioner. Some of them were Hindu groups, but essentially it boiled down to the elections that are coming up, with DMK questioning the BJP's claim, saying that the entire political fight is keeping in mind the elections. Republic has been reporting from Madurai. We've been telling our viewers it's anything but political, because the dargah has no issues if people light the lamp at the Tiruparankundram. So who made it an issue? Last week on Republic, the DMK came on board, and the DMK said on air, on record, that there is nothing to show that the lamp was being lit at the Tiruparankundram in all these years. In fact, even in court, they questioned the existence of the custom and the tradition. But here on Republic TV today, we are getting you the final word on the Deepam controversy. We have spoken to the dargah secretary. It's for the first time on camera since the story broke that we have the dargah on record, on camera. My colleague Sharda is live from Madurai. With the ongoing issue in Tiruparankundram, we have one of the secretaries of the Sikandar Badshah Dargah who will explain their side of the problem. Sir, ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்தாரு மேலே விலக்கேற்றலான்னு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக பிரச்சனை வந்துட்டு இருக்கு, கோர்ட்டில் கேஸும் போயிட்டு இருக்கு. இது தர்காவோட தரப்பு என்ன? அதாவது தர்காவோட தரப்பு என்னென்னா, ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட எனக்கு ஏஜ் வந்து 52 ஆகுது. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாக அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருந்து வழிபட்டுக்கிட்டு வரோம். இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டு செய்கிறாங்க, நாங்கள் எங்கள் முஸ்லீம் எங்கள் வழிபாடு, எங்களுக்குள்ளே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இப்போ வந்து இந்த இந்து மக்கள் இந்து முன்னணி கட்சி தான், இவங்க தான் வந்து தீபம் வந்து தர்கா அருகிலே ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மதக்கலவரம் உண்டாக்குறக்காண்டி ஒரு திட்டமிட்ட செயல் பண்ணி அது பண்ணுறாங்க. அது பல வருஷமாக வந்து முயற்சி பண்ணாங்க. அது தமிழக அரசு கவர்மெண்ட்டால் அது வந்து போலீஸோடைய பாதுகாப்போட அவங்கள வந்து அதை வந்து அந்த இதுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்து அதை நிறைவேற்றுன்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவசரமாக தர்கா சார்பில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படலை. உங்களுக்கு இதில் மறுப்பு இருக்கா, சம்மந்தம் இருக்கா, சம்மந்தம் இல்லையான்னு கூட கேட்காம அவசரமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் அவசரமாக வந்தோன்னா நாங்களும் ஒரு 2 உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர்களை போட்டு நாங்கள் வாதாடினோம். எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம். அதுக்கு எங்களுக்கு டைம் கூட கொடுக்கல. எங்களோட கோரிக்கையை சொல்லி கூட டைம் கொடுக்காம அவசரமாக ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 1920, 31, 58, 62, 78, 94, 14, 17 இப்படி நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே அங்கே வந்து தீபம் ஏற்றுன்ற ஒரு இது கொடுக்கல. புதுசாக ஏற்றுனாலும் அதில் வந்து தமிழக அரசு ரொம்ப கவனம் எடுத்து இதில் ஒரு பெரிய லாண்டு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த விடலை. இன்றைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்துலையும் சரி, இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, மாமன் மச்சனாக ஒரு தொப்புள் கூடிய உருவாக இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடே கிடையாது. இப்போ அவங்களுடைய கரெக்டாக இருக்காங்க, நாங்களும் கரெக்டாக இருக்கோம். ஆனால் இவங்க வந்து தேவையில்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஊடகம் வந்துட்டு முஸ்லீம்கள் அமைதியாக இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஏற்ற சொல்கிறாங்க, இந்துக்கள் ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்துக்கள்னால் யார், முஸ்லீம்னா யார்? இந்துக்கள் அவங்க வந்து அவங்க இடத்துல அவங்க வழிபாடு பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் போகலைன்றாங்க. இங்கே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்க வழிபட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இந்துக்கள் முஸ்லீம் நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம். இவங்க தேவையில்லாமல் வந்து ஒரு புதுசாக அங்கிட்டு வந்துக்கிட்டு அந்த வழக்கு போட்டவங்களுக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொரு முக்கியமான கேள்வி, அது அந்த பெட்டிஷன் போட்டவர் சொல்கிறது என்னென்னா, அது இப்போ கோவிலோட தீப தூணாக இருந்ததுன்னா ஏற்றுனா தர்காக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்றது அவர் கேள்வியாக இருக்குது. இப்போ இன்கேஸ் இப்போ கோர்ட் விட்டுருங்க, ஜட்ஜ்மெண்ட் விட்டுருங்க, அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாமே விட்டுருல. இப்போ அது இன்கேஸ் ஒரு அந்த கோவிலோடது தான் இருந்தால் தர்காக்கில் அது ஏதாவது ஆட்சேபனை இருக்குமா? அதாவது ஃபஸ்ட்டு லேண்ட் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து டிசைட் ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க வந்து ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய வழிப்பிரகாரம், எங்களுடைய சாஸ்திர பிரகாரம் உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுறோன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களை வந்து வலுக்கட்டாமல் எதையும் செய்யக்கூடாது.
புரியுதுங்களா? இப்போ அங்கே ஏற்றுனா ஆட்சேபனையாக இருக்கான்னாக்கா அது அவங்களுக்கு வந்து அங்கே ப்ராப்ளம் இருக்க போய் தானே அவங்க ஏற்றலை. ஒரு வத வழிபாட்டில் வந்து இப்போது நாங்கள் வந்து திடீர்னு சொல்லிக்கிட்டு அப்போ மலை புறாமல் 2 பேரும் சொந்தம்னா நாங்கள் ஒரு இடத்த கேட்குறதா? அப்படி நாங்கள் கேட்கலையே. இது வரைக்கும் அங்கே நடைமுறை வந்தது எங்கள் இடத்துக்கு உட்பட்டதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அது பக்ரீத் ரம்ஜானுடைய அந்த ஃபெஸ்டிவலுடைய தொழுகையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் இடத்துக்குள்ளே தான் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி அவங்க இடத்துக்குள்ளே செய்கிறாங்க. இப்போது பிரச்சனை இல்லையே, ஏன் திடீர்னு வந்து இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவங்க கோயில் தரப்பில் வந்து கேட்கல. இவர் பெட்டிஷன் போட்டவர் யார்? ஊர் மக்களுக்கும் அதில் இல்லை. ஊர் மக்களுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் மக்கள்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்க தீபத்து அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செஞ்சுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. அங்கே யாருமே இல்லையே ஊர் மக்கள். அப்படின்னு போயிட்டாங்களே, தீபம் ஏற்றிட்டாங்களே. அவங்களோட வழிபாடு எப்படின்னு தெரியாது. ஆனால் என்ன சொன்னால் நாங்கள் ஒரு தடக்கா தான் ஏற்றுவோம். அது 3 days தான் ஏற்றுவோன்றாங்க. ஆல்ரெடி 3 days முடிஞ்சிருச்சு, அவங்க ஏற்றிட்டாங்க. இனி அவங்க வந்து என்னென்னா அடுத்து கோர்ட்டில் போய்ட்டு சிவில் கோர்ட்டில் போய்ட்டு முறையாக வந்து அதோடைய பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எங்கன்னு வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம். நாங்கள் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து இந்துக்களும் முஸ்லீமும் ஒன்றா இருக்கோம். தயவுசெய்து எங்களை பிரிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்துத்துவாதி வந்து எங்களை பிரிக்காதீங்க. யார் அந்த பெட்டிஷன்தார் யார்? அதான் எங்களுடைய கேள்வி. ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்லேயே நாங்கள் தான் ஆர்குமெண்ட், எங்கள் கடைசி ஒரு நாள் தான் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பெட்டிஷன்தார் இது வரைக்கும் எந்த ப்ரூஃபுமே கொடுக்கலையே. பெட்டிஷன்தார் அந்த லக்கில் தீபத்தூணு அங்கே தீபத்துன்னு அவள் தான் ப்ரூஃப் கொடுக்கணும். இன்ன வரைக்கும் அவர் ப்ரூஃபே கொடுக்கல, எந்த ப்ரூஃபுமே. கடைசி கேள்வி, இன்னைக்கு வக்ஃப் போர்டு வந்து கோர்ட்டில் ஆமாம் அவங்க அதே தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து சிவிலில் போட்டு எங்களை பவுண்டரி இழந்து கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து 100 வருஷமாக நடந்த கேஸெல்லாம் ஒரே நாளில் 10 நாளில் முடிக்க முடியாது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்போது ஆடு கோழி விஷயம் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுலேயும் வந்து இந்துக்களோ முஸ்லீம்ஸோ வழக்கப்படலை. ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி தான் போட்டிருந்தார். அப்போ யார் இந்த தேர்ட் பார்ட்டி தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றது கேட்கணும். இப்போ தேவஸ்தானம் அப்படின்னா கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறோம்னா, நாங்கள் தர்கா செக்ரட்டரின்னு சொன்னோம்னா, எங்களுடைய தாத்தாவோட முப்பாட்டெல்லாம் அந்த நீங்கள் 1920 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலிகான் சாஹிப்னு ஒன்று இருக்கும். எங்கள் தாத்தாவுடைய தாத்தா வரும். அப்போ அந்தோடைய வாரிசு நாங்கள். அப்போ எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இவங்க யார் பெட்டிஷன் இருக்குது? என்ன ரைட்ஸு? பொதுநல வழக்குன்னா எப்படி யார் வேணாலும் போடலாமா? அது பொது சொத்தில் தான் போட முடியும். பொதுநல வழக்குன்னா ஒரு பொது சொத்தில் தான் போட முடியும். இது ஆல்ரெடி டிசைட் ஆகி ப்ராப்பர்ட்டி 2 பேருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 பேரும் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. இது பொது சொத்து எப்படி ஆகும்? இன்னும் இந்த கேள்வி, இப்போது இப்போ இந்த மலையில் மட்டும்தான் தர்காவும் கோயில் ஒன்றா இருக்குது. பல வருஷமாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றிட்டு தான் வராங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் வரல. அது ஏன் இந்த வருஷம் மட்டும் பெருசாச்சு, இவ்வளோ பெருசாச்சு? அது பார்லிமெண்ட் வரைக்கும் போகிறவங்களுக்கு இந்த வருஷம் மாத்திரம் ஆகலை மேடம். தமிழ்நாடுல ஆகும், பட் டெல்லி வரைக்கும் போகாது இல்லை. பட் இந்த வாட்டி போய் பட் இந்த வாட்டி ஏன் அது ஒரு மத கலவரமாக ஆக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் கையில் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வழக்கு போட்டவங்களாம் யார், எதை சார்ந்தவங்க, அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பர்டிகுலராக வந்து ஒரு நீதிபதிட்டு அவங்க வந்து நீதிபதியிட்ட கொண்டு வந்தால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவசரமாக வந்து அது வந்து வழக்கு எடுத்து, அதாவது ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் அதில் வந்து நாங்கள் வந்து பார்ட்டியாகவே சேரலை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரீதியாக வந்து இந்த தர்காவோட பார்ட்டியை நீங்கள் சேர்க்காமல் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கும் நோட்டீஸ் வருது. ஆல்ரெடி அது வந்து ஃபஸ்ட்டே அந்த கேஸ் வரும்போது இந்த கேஸோட முகாந்திரம் பண்ணால் இது யாரோட சொத்துன்னு விசாரித்து போட்டிருந்தா அதுக்கு அப்பயே ஒரு தீர்வு கொண்டிருக்கும். அவசரமாக வழக்கு எடுத்து விசாரித்தாங்க. வழக்கு யார் வேணாலும் போடலாம், அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் இல்லையா? Okay, so it's for the first time that the Dargah has spoken on record, right? Now, from what they tell you, Sharda, one thing becomes clear. It's not about the lamp, it's about the land, correct? They don't have any issue with the lighting of the lamp. Is that correct? Is that the takeaway of that interview? Completely, Abhishek. That's what the Dargah official speaking to us is constantly telling, that the lighting of the lamp has been happening in Tirupurakkundram for centuries and centuries, and he remembers that the lamp being lit from his grandfather's age at the Uchippilliyar temple. He just pointing out that the Deepathun, which is on the top of the hill, is something that is new for the Dargah and for the people of Tirupurakkundram, and that it is only the land in dispute. There's no question of lighting the lamp if actually the lamp belongs to the temple. He also points out that the temple administration
administration till date did not mention to the Dargah officials that there is a lamp post that is used for lighting the lamp, and that is the main point that the Dargah official secretary has been bringing it to us. So, in that case, why is the DMK saying in court that there is no existence of such a tradition? Did the state also try and, mislead the court? Now, what did they say in court, and is it factually correct? Well, that's a very wrong statement made on day one of arguments at the Madurai bench of the Madras High Court. The HRNC lawyer questioned the very existence of the culture and tradition of lighting the lamp, which is well known to the entire world that in Hindu tradition we light lamps, especially in south of India when it's Kartikai Deepam. It is done for Lord Muruga especially, and it happens in Tiruvannamalai and Thirupurankundram, where on the hilltop is where these huge lamps are lit. And apart from that, people celebrate every festival in India by lighting the lamps who follow the Hindu tradition. The main question of existence of the lamp by the DMK with the Okay, I request you to stay with me. Getting in a live feed of the Prime Minister speaking in Jordan. मार्केट में मिलते हैं, लेकिन भारत और जॉर्डन के संबंध ऐसे हैं जहां ऐतिहासिक विश्वास